கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழாவினை நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக கொண்ட தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் ஆணைக்கு இணங்க இன்று திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் ஒன்றியம் மாடப்பள்ளி ஊராட்சியில் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கர்ம வீரர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாக பெருமக்கள், ஊர் பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது வசதி படைத்தவர்கள், பணக்காரர்களின் வாழ்வாதாரம். அவர்கள் தான் அதை படிக்க முடியும், செய்ய முடியுன்ற நிலையை மாற்றி ஏழை எளிய பாமர மக்கள் அனைவரும் அந்த பயன்படுத்த முடியும், அனைவரும் அதற்கு உடன்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்ற பெரிய உன்னதமான கொள்கையை கொண்டு வந்தவர் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர்கள் இந்த பள்ளிகள் கிராமந்தோறும் பள்ளிகள் கிராமந்தோறும் பாமர மக்கள் பயன்பெற வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பட்டி தொட்டியெல்லாம் ஐயா நமது மூத்த முன்னோடி சொல்றாரு, 500 பேர் ஒரு கிராமத்தில் தான் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கணும் அப்படின்ற பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறந்த பெருமை. அதனால் அவருடைய இந்த பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான, அதாவது இந்த கல்விக்கு செய்கிற செலவை அந்த நேரத்தில் அதிக செலவு, வீண் செலவுன்னு சொன்னவங்க மத்தியில் இது வீண் செலவெல்லாம் கிடையாது, எதிர்கால சந்ததிக்கு செய்கிற ஒரு பெரிய முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி பட்டி தொட்டியெல்லாம் நமக்கு பள்ளிக்கூடத்தை திறந்த மாபெரும் பெருமைக்கு உரியவர் நமது கல்வி தந்தை காமராஜர் அவர்கள். அதனால்தான் அதே மாதிரி தான் அவர் கிராமந்தோறும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு பையன் ஆடு மேய்ச்சிருக்கான். ஏன் தம்பி ஆடு மேய்க்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்ட்டு. ஐயா இது மேய்ச்சாதான் எனக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்டு தான் அதுக்கு பின்னால் தான் எல்லா பள்ளிகளையும் மிட் டே மீல் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. மிட் டே மீல் ஸ்கீம்னா மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டத்தை தமிழகத்தில் முதல் கொண்டு வந்த பெருமை நமது கல்வி தந்தை படிக்காத மேதை காமராஜையே சேரும். இந்த திட்டத்தை தான் அதுக்கு பின்னால் இந்தியா பூர்வம் கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவில் முக்கியமான தொழில் நம்ம நிலக்கரி, நெய்வேலி நிலக்கரி இருக்கு, அது பரம்பிக்குளம் ஆலியாறு திட்டம், வைகை அணை, மணிமுத்தாறு அணை, இந்த திட்டத்தெல்லாம் எடுத்து வந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு செல்வ செழிப்பா இருக்கு. கிடையாது, அவரு இந்தியா லெவல்லையும் ஒரு கிங் மேக்கரா அவரு கை காமிக்கிறவங்க 2 பிரதம மந்திரி ஆயிருக்காங்க. அந்த மாதிரி உன்னதமான இருந்தவர் இன்னைக்கு படிக்காத மேதையாக, கர்ம வீரராக, கல்வி தந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய 123வது பிறந்த நாளை சீரோடும் சிறப்போடும் ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் இங்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் தொகுதி கழகத்தின் சார்பாக நன்றியை கூறுகிறேன்.